வானம் பூமி எப்படி படைச்சிருக்குன்னு போய் பாரு. மனிதர்களுக்கு பயன்பெறக்கூடிய கப்பல்களை, மனிதர்களுக்கு பயன்பெறக்கூடிய பொருட்களை சுமந்து செல்லும் கப்பலை ஆய்வு செய். அதை ஆய்வு செய். வறண்டு செத்து போன நிலத்தில் மழையை பெய்விக்க செய்து எப்படி உயிர்ப்பிக்கிறேன் பார். என்ன அற்புதமா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. கால்நடைகளை எப்படி நான் படைச்சிருக்கேன்னு பாரு. கால்நடைகள், ஆடு மாடு கோழி குதிரை, இது எல்லாத்தையும் எப்படி படைச்சிருக்கேன்னு பாரு. அது பூமியில உலாவ விட்டுருக்கேன் பாரு, உலாவ விட்டுருக்கேன் பாரு அப்படிங்கிறான் அல்லாஹ். அது ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான். காற்றை எப்படி இந்த சைடு அந்த சைடு 3 மாசம் இப்படி 3 மாசம் அப்படி மாறி மாறி சுழற்சி நீ செய்ய நான் செய்யறனா அல்லாஹ் கேக்குறான். திரண்ட மேகங்கள், சூழ் கொண்ட மேகங்கள் எப்படி வருது பார். கரெக்டா நான் எங்க மழை பெய்ய சொல்றேன் அங்க வந்து மழை பெய்யுது பார். அது எப்படி நடக்குது போய் பார். அதோடு மட்டுமல்ல, அந்த வசனத்தில் முழுமையா சொல்லிட்டு கடைசியா சொல்றான், சிந்திக்கின்ற சமூகத்திற்கு சான்றுகள் இருக்கிறது. சிந்தித்து அதை ஆய்வு செய்கின்ற சமூகத்தில் பல சான்றுகளை உணர்வார்கள். இப்ப நீங்க என்ன படிக்கணும்? இந்த வானம் பூமி எல்லாத்தையும் எப்படி படைச்சிருக்கான்னு அல்லாஹ் சொல்றான். சிம்பிள் சயின்ஸ் படிக்கணும். முடிஞ்சு போச்சு. சாதாரண விஷயம், பியூர் சயின்ஸ் படிக்கணும். கப்பல் எப்படி சுமந்து செல்கிறது. இன்னொரு வசனத்துல கப்பலை பத்தி அல்லாஹ் சொல்றான், அந்த கப்பல் என்னுடைய பாயிண்ட்ல என்னுடைய கேர் ஆஃப்ல போய்கிட்டு இருக்குது. நான் நினைச்சேன்னா அதை கவுத்திடுவேன். என்னுடைய கண்காணிப்பில் கப்பல் சென்று கொண்டிருக்கிறது கடலில்ங்கிறான் இன்னொரு வசனத்துல. அதே மாதிரி கால்நடைகளை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அதன் வயிற்றிலிருந்து நீங்கள் அருந்தக்கூடிய பானத்தை நான் எப்படி தரேன் பார். டைரி டெக்னாலஜி வாங்க. அதனுடைய தோள்களில் இருந்து நீங்கள் போர்த்திக் கொள்கிறீர்கள். லெதர் டெக்னாலஜி முடிஞ்சு போச்சு. இங்க நிறைய பெருமக்கள் அந்த தொழில் அல்லாஹ் வலியுறுத்தி காட்டிய துறைகள். பியூர் சயின்ஸ், பியூர் சயின்ஸ், பியூர் சயின்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்க இதை படிக்க முடியுமா? இதை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்றால் உங்களை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். படித்து உணர்ந்து சிந்தித்து எனக்கு நன்றி செலுத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதோடு மட்டுமல்ல, இன்னும் ஒரு இடத்துல இன்னொரு வசனத்துல சொல்றான், இந்த வானத்தையும் பூமியை நீங்க கடந்து செல்ல முடியுமா என்றால் கடந்து செல்லுங்கள். இதே போன்று பல விதமான சூரிய கோள்கள் இருக்கிறது. பல கோள்களை நாம் படைத்திருக்கிறோம். உங்களை போன்றே பல உயிரினங்கள் அங்கே இருக்கிறது. எங்க இருக்குது, எப்படி இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை போன்றே பல உயிரினத்தை படைத்திருக்கிறோம். இந்த வானம் பூமியை நீங்க கடந்து செல்றாங்க என்ன படிக்கணும்? எல்லாரும் போறான். நாசா வச்சிருக்கிறான். நாசாக்கு போகணும் நம்ம முடிவு பண்ணணும். இஸ்ரோக்கு போகணும் நம்ம முடிவு பண்ணணும். ஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும், ஸ்பேஸ் சயின்ஸ் படிக்கணும், ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும், அஸ்ட்ரோநாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். இதெல்லாம் படிச்சா அல்லாஹ்வுடைய வார்த்தையை, கலாமை நான் அமல்படுத்துகின்றேன், என் வாழ்க்கையிலே நான் அமல்படுத்தினேன், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி போய் பார்த்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், இவ்வளவு அற்புதமாக படித்து வைத்திருக்கானே, அதை படிக்க சொல்லி எனக்கு சொன்னானே, நான் படித்தேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்காத உம்மி நபி. வேற யாராவது அவர்களுக்கு கல்வி சொல்லி இருந்தா நான் சொல்லித்தான் அவர் எல்லாத்தையும் சொன்னாருன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் கூப்பிட்டு நபியாக்கி ஒவ்வொரு வசனமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இன்னென்னது இப்படி படிச்சிருக்க, இன்னென்னது நீங்க இப்படி சார்ட் அவுட் பண்ணுங்க, இந்த பிரச்சனை இப்படி தீருங்க, இப்படி ஒப்பந்தம் போடுங்க, இப்படி வாழ்க்கை நடத்துங்க, இப்படி மனைவியை டைவர்ஸ் பண்ணுங்க, எல்லாவற்றையும் அல்லாஹ் ஆசிரியராக இருந்து கத்துக் கொடுத்து நீங்க இந்த சமுதாய மக்களுக்கு கத்துக் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். முடிச்சு வச்சு ஆசிரியராக இறைவன் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அது மட்டுமா, ஆல இம்ரான்ல 137வது வசனத்துல அல்லாஹ் அருமையா சொல்லி காட்டுறான் பாருங்க. நம்ம கண்ட கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. ஏன் குர்ஆனை விட்டு விலகிட்டவன் சும்மா பரக்கத்துல அரபியில ஓதிட்டே நம்ம வச்சிடறோமே, இதனுடைய பொருளை உணர்ந்து எனக்கு அருளப்பட்ட வேதம் சரியா, அல்லாஹ் தனி மனிதனாகிய எனக்கு கொடுத்திருக்கான், தனி மனிதனாகிய உங்களுக்கு கொடுத்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி எனக்கு கொடுத்த வேதத்தை நான் அர்த்தத்தை புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்படி என்னால நடைமுறைப்படுத்த முடியும்? என் இறைவனுக்கு எப்படி நான் நன்றி சொல்ல முடியும்? ஆக குர்ஆனுடைய பொருளை முழுமையாக ஒவ்வொரு முஸ்லிமும் உணர வேண்டும். அது கட்டாய கடமை. அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான் ஆல இம்ரான்ல, உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தை எப்படியெல்லாம் அழித்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து பார்த்து ஆய்வு செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் போ, உனக்கு முன்னால் இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் சில சமூகத்தை நாம் அழித்திருக்கிறோம், சில ஊர்களை அழித்திருக்கிறோம், சில நாடுகளை அழித்திருக்கிறோம். அந்த அத்தாட்சிகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது உலகத்திலே. நீ சென்று ஆய்வு செய், ஆர்கியாலஜிக்கல் சர்வே, ஹிஸ்டரி படிக்கணும்.
ஆர்கியாலஜிக்கல் சர்வே படிக்கணும், வரலாறு படிக்க வேண்டும். வரலாறு அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வரலாறு என்பது இந்த உலகத்தை இறைவன் படித்த காலத்திலிருந்து, படைத்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இறைவனால் நடைமுறைப்படுத்தி காட்டிய சம்பவங்கள் அத்துணையும் அதான் வரலாறு. அதே மாதிரி அது நீங்க இன்னும் தெளிவா டிராவல் டூரிசம் இருக்குது. நீங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஹிஸ்டரி படிச்சுட்டு ஆய்வு செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கானே, இந்த சமூகம் இப்படி வாழ்ந்துச்சு, இப்படி அழிச்சிருக்கானே, நம்ம நன்றி சொல்லணும், நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம். அதே போல சூரத்துல் மூமினூன்ல 22வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய டாக்டருங்க அமர்ந்திருக்காங்க. இறைவன் சொல்லி காட்டிய வசனத்தை தன்னுடைய கல்வியின் மூலமாக, அறிவாற்றல் மூலமாக தேடி பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், கரு எப்படி உருவாகுதுன்னு பார், பெண்ணின் வயிற்றில் கரு எப்படி உருவாகுதுன்னு பார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 3 நிலைகளாக உருவாகிறது. ஒரு விந்து துளியை பாதுகாப்பான இடத்தில் நாம் கொண்டு போய் அமர்த்துகின்றோம், சேஃப்டி பிளேஸ்ல வைக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் பண்றோம். முதல் கட்டத்தில் சில எலும்புகள் முளைக்கிறது, அந்த எலும்புகளை நம்ம செட்டப் பண்றோம். இரண்டாவது கட்டத்தில் அந்த எலும்புகளுக்கு மேலே சதைகளை பொருத்துகிறோம். மூன்றாவது கட்டத்தில் தாய் உணரக்கூடிய, தாய் பேசக்கூடிய செய்திகளை உணரக்கூடிய, கேட்கக்கூடிய தகுதியை, ஆற்றலை அந்த குழந்தைக்கு நாம் கொடுக்கிறோம். 3 ஸ்டேஜில இந்த வயிற்றுக்குள்ள இவ்வளவு நடக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, நபிக்கு சொல்லி நம்மளுக்கு படிக்க சொல்றான் அல்லாஹ். அப்ப என்ன படிக்கணும்? மெடிசின் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், ஜூவாலஜி பயாலஜி படிக்கணும், உயிரினத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கான பயாலஜி கோர்ஸ் நீங்க படிக்கணும். இப்படி அல்லாஹ் இதை விட இன்னொரு விஷயத்தை சொல்ற, கடைசியா இறுதியா இந்த விஷயத்துல பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நீங்க மனிதர்கள் நிறைய பெருகிட்டே இருக்கிறாங்க, குடுக்கல் வாங்கல் வியாபாரம் பண்றாங்க, எல்லா சண்டை சச்சரவும் வரும். அப்ப வியாபாரம் பண்ணும்போது குடுக்கல் வாங்கல், கொடுத்து பணம் கொடுத்து கடன் கொடுத்து வாங்கும்போது சண்டை சச்சரவு வருது. கொடுத்துட்டம்மா ஒருத்த, குடுக்கலம்மா 5000 ரூபா தான் வாங்கினம்மா, 10000 ரூபா தான் கொடுத்தம்மா ஒருத்த, இந்த சண்டை சச்சரவுலாம் வருமே, டெய்லி வருது. கோர்ட்ல அதிகமான கேஸ் என்னன்னு பார்த்தா இந்த கேஸ் தான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கொடுத்துக் கொள்வதையும் வாங்கிக் கொள்வதையும் ரிட்டனாக எழுதி கொள்ளுங்கள். அதை எழுத்து மூலமாக எழுதுறா படிக்கணுமா வேணாமா? நீங்க எழுத்து மூலமா எழுதுண்டா ஒரு மொழியை படிக்க வேண்டும். நம்ம தமிழர்கள்னா தமிழ் மொழியை படிக்க வேண்டும், அப்பதான் தமிழ்ல எழுத முடியும். ஆங்கிலம்னா ஆங்கில மொழியை படிக்கணும், பிரெஞ்சுக்காரன் பிரெஞ்சு மொழியை படிக்கணும், மொழியை படிக்க வேண்டும். அதோடு மட்டும் அல்லாஹ் விட்டுல, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா இந்த பத்திரம் டாக்குமெண்ட் எழுதுறவன்ட்ட போய் எழுதிக்க. டாக்குமெண்ட் ரைட்டிங் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, பல கல்லூரிகளிலும் இருக்கிறது. இந்த பத்திரம் எழுதக்கூடியவர்கள் உங்களுக்கு எழுத தெரியலன்னா அவங்கள்ட்ட போய் எழுதிக்கிறீங்க. ஆனா குடுக்கல் வாங்கல ஒப்பந்தம் போட்டு எழுதிக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம், நேரம் இல்ல. இது சம்பந்தமா 10 மணி நேரம் பேசலாம். நீங்க போய் நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு தர்ஜுமாவை எடுத்துக்கிட்டு பாருங்க, அரபியை படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை பாருங்க, நீங்களே முடிவு செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதா அல்லது அல்லாஹ் சொன்ன பாதைகளிலே செல்வதா? இது ஒரு விஷயம் ஆச்சா. அடுத்தது வாங்க, அடுத்தது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நான் என்ன பங்களிப்பு செய்ய வேண்டும்? இந்த நாட்டினுடைய தேவை என்ன? இந்த நாடு என்ன சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? நம் தேசம், நம் நாடு, நம் மண் இது. நமக்கு ஏராளமான உரிமைகள் இருக்கு. இந்த நாட்டினுடைய சிட்டிசன், அரசியல் அமைப்பு சட்டம் அவ்வளவு வழங்கி இருக்கிறது. என் தேசம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னால் என்ன தீர்வளிக்க முடியும்? என்னென்ன விஷயங்களில் தேசம் சந்திக்கிறது? வெளிப்படையான விஷயம். இன்னைக்கும் பாருங்க, ஈரோட்டில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமா 3 மணி நேரமா 4 மணி நேரமா கரண்ட் இல்ல. பல்வேறு ஊர்களில் கரண்ட் வர்றதே ரேரா இருக்குது. எந்த அரசு வந்தாலும் நிவர்த்தி செய்ய முடியல. காரணம் என்ன? மக்களுடைய மனநிலைகள் மாறி போனது. அம்மியில அரைச்சது மிக்சிக்கு போயிடுச்சு. ஏசி தேவைப்படுது, பிரிட்ஜ் தேவைப்படுது, எல்லாத்துக்கும் மிஷின். முட்டை அடிக்கிறதுக்கும் ஒரு ரொட்டேட்டர், மாவு பணையறதுக்கு ரொட்டேட்டர், சோறு ஆக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் அடுப்பு, எல்லாமே மின்சாரமயமாகி போனது. அப்ப என்னாச்சு? கவர்மெண்ட் உற்பத்தி பண்ணி பார்க்குது, நடக்கல, பத்தல. இண்டஸ்ட்ரி பெருகிக்கிட்டே இருக்குது. 2013 இன்றைக்கு சந்திப்பது போன்ற பவர் ஷார்டேஜ் 3 மடங்கு கூட இருக்குங்கிறாங்க. இன்றைக்கு சந்தித்து வரக்கூடிய நாடு தமிழகம் சந்தித்து வரக்கூடிய பவர் ஷார்டேஜ் போல 3 மடங்கு கூட இருக்கும். அப்ப என்ன பண்றது? எனர்ஜி, ரினியூவபிள் சோர்சஸ், ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், புனரமைக்கக்கூடிய மாற்று சக்தி என்ன? ஹைட்ரோ பவர்ல இருந்து, தெர்மல் பவர்ல இருந்து மாறி காற்றாலைகள் சம்பந்தமாக படிப்பது, சூரிய வெளிச்சத்தில் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அளவிற்கு அதை படிப்பது, இன்னும் எந்தெந்த விஷயங்களில் மின்சாரம் தயாரிக்க இயலுமோ அதை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்ததிலிருந்து கல்லூரி பாடமாக அதை எடுத்து படிப்பது.
எல்லா கல்லூரிகளிலே இருக்கிறது.